சுகர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பாவக்காய் சாப்பிட்டா என்ன சாப்பிட்லன்னா என்ன? இப்போ டயபெட்டிஸ் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது 4 ஃபேக்டர்ஸுங்க. அப்படி என்ன அடிச்சிட்டிங்க, பேங்க்ரியாஸில் இருக்க இன்சுலின் எல்லாம் காலி பண்ணிட்டீங்க. நாட்டு சர்க்கரை, தேன் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே அளவு ஆஃப் கேலரிஸ் தான் இருக்குது. உங்களுக்கு சக்கரை நோய்க்கு டெஸ்ட் பண்ணுறது, பிபிக்கு டெஸ்ட் பண்ணுறது, கொலஸ்ட்ரால் டெஸ்ட் பண்ணுறது, கிட்னி ஃபங்க்ஷன் பார்க்குறது எல்லாமே வந்து ஃப்ரீ தான். எல்லாருக்கும் இருக்க ஒரு மிகப்பெரிய டவுட் என்ன அப்படின்னா சுகர் இன்டேக். ஒயிட் சுகர் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கான்ஷியஸ்னஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. பட் அதுக்கு பதிலாக தேன், இந்த நாட்டு சர்க்கரை இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கலாமா எடுத்துக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குல்ல சார், அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஸோ இப்போ வந்து என்ன கேட்டிங்க அப்படின்னா நான் எல்லாமே வேணாம்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா வந்து நாக்கில் வச்சிங்கனால வெள்ளை சர்க்கரையும் இன்றைக்கி தான் செய்யும், நாட்டு சர்க்கரையும் இன்றைக்கி தான் செய்யும், தேனும் இன்றைக்கி தான் செய்யும். வெள்ளை சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ்டு சுகர், அதனால் நான் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண சொல்லிடுவேன். சரிங்களா? நாட்டு சர்க்கரை, தேன் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதே அளவு ஆஃப் கேலரிஸ் தான் இருக்குது. நீங்கள் ஒயிட் சுகர் கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அடிஷ்னலாக இருக்குது. பட் உங்கள் பாடிக்கு வந்து ஒரு நாளைக்கு தேவையான மொத்த ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இதில் தான் வரப்போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து பேஷண்ட்ஸ் இருக்கணும், நார்மலான மக்கள் இருக்கணுன்றது கிடையாதுங்க. சரிங்களா? என்கிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது சுகர் ஃப்ரீ யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஏன்னா கேலரிஸ் கம்மி, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை கெடுதலை கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு இல்லை. சுகர் போடாமல் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பட் ஆனால் அந்த சுகர் அந்த சர்க்கரையோட டேஸ்ட்டை வந்து மறக்க முடியாமல் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு நான் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா சுகர் ஃப்ரீ யூஸ் பண்ணிக்கோங்க, பாதிப்பு கிடையாது, நம்பி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றத நான் தெளிவாக வந்து நான் சொல்லிடுறேன். சுகர் மெடிசன் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா பல காலமாக சொல்லிட்டு இருக்கிறது பாவக்காய் சாப்பிட்டாலே போதும் சுகர் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னொன்று, ஒரு வேளை மெடிசன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பாவக்காய் சாப்பிடக்கூடாது, அது வந்து இதோட பவர் ஆஃப் பண்ணிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மைதானா? அதெல்லாம் உண்மை இல்லைங்க. நீங்கள் தாராளமாக பாவக்காய் சாப்பிட்லாம். சுகர் மெடிசன்ஸ் நீங்கள் ரெகுலராக எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் தினமும் கூட பாவக்காய் சாப்பிட்லாம். அதனால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. சரிங்களா? சிம்பிளாக ஒரு விஷயங்க, நீங்கள் புதுசாக ஒரு கார் வாங்குறீங்க, அடின்னு அடிக்கிறீங்க, சர்வீஸே பண்ணாமல் விட்டுறீங்க, இன்ஜின் சீஸ் ஆகுது. இன்ஜினை நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி அடிக்கணும்னு யோசிப்பீங்களா, இல்லை பார்த்து ஓட்டணும்னு யோசிப்பீங்களா? பார்த்து. உடம்பு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு, அடின்னு அடிச்சிட்டிங்க, பேங்க்ரியாஸில் இருக்க இன்சுலின் எல்லாம் காலி பண்ணிட்டீங்க, சுகரும் வந்துருச்சு. சரிங்களா? சுகர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பாவக்காய் சாப்பிட்டா என்ன சாப்பிட்லன்னா என்ன? உங்களோட உடம்புல சர்க்கரோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றாமல் இருக்கிறதுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு ஒரு லெவல் இருக்குது. அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸோட அளவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50க்கு கீழே என்ன ஃபுட்டு வருதோ அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற ரத்த குழாயில் இருக்கிற ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீரான அளவில் சர்க்கரை இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜென்ரலாக நம்ம ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு கொஷின் தான். பாவக்காய் சாப்பிட்டா சுகர் போயிருமா, பாவக்காய் வந்து சுகர் மெடிசன் வந்து சாப்பிட்லாமா வேணாமா கேட்குறது. தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த பாவக்காய் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு சாப்பிடாம இருந்தால் நல்லது. அந்த மாதிரி ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கண்ட்ரோலபிள்னு சொல்லியிருக்கீங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்ததும் பயம் நமக்கு என்ன இருக்கணும்னா, நம்ம ரெகுலராக சினிமாவில் பார்க்குறது எல்லாமே ரெகுலராக இன்சுலின் போடணும், இன்ஜெக்ஷன் போடணுன்றப்போ ஐயோ ஒரு ஊசி போடவே நம்மலாம் பயப்படுவோம். ரெகுலராக ஊசி போட சொல்கிறாங்க, இன்சுலின் எடுத்துக்க சொல்கிறாங்கன்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எந்த மாதிரி இருக்கும் சார்? மெடிசன்ஸ், இன்சுலின்லாம் எப்படி எடுத்துக்கணும்? ஓகே, நீங்கள் வந்து ரொம்ப ஜென்ரலாக கேட்டீங்க இந்த கொஷினை. நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே சொல்லிடுறேன். யாருக்கு இன்சுலின் தேவை, யாருக்கு வந்து தேவைப்படாது, யாருக்கு தேவைப்படலாம், யாருக்கு மாத்திரை மருந்து தேவை அப்படின்ட்டு. டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்றத நான் முதல்ல சொல்லியிருந்தேன். டைப் 1 டயபெட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சுலின் ப்ரொடக்ஷன் இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் இன்சுலின் கொடுத்து தான் ஆகணும். ஸோ நீங்கள் மேபி படத்தில் பார்த்தது அந்த மாதிரி சொன்னதெல்லாம் அந்த மாதிரி கேசஸ் பார்த்து எக்ஸாஜரேட்டாக நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து இன்சுலின் போட்டு தான் ட்ரீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டைப் 1 டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம இன்சுலின் கொடுக்கணும். டைப் 2 டயபெட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சுகர் லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாத்திரை, சிங்கிள் மோனோதெரப்பி, டபுள் தெரப்பி, ட்ரிபிள் தெரப்பி, குவாட்ரிபிள் தெரப்பி, அதாவது ஒரு மருந்து மட்டுமே வச்சு சரி இனிஷியலாக கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லை 1 பத்தாது 2 3 4 அப்படின்னு டாக்டரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேஷண்ட்டோட கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி ப்ரெசென்ட் ஆகிறோம் அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம நம்பர் ஆஃப் ட்ரக்ஸ் என்னன்றதை வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரியாக நம்ம ஆட் பண்ணி நம்ம அதை கண்ட்ரோல் கொண்டு வரலாம். ஒரு சில டைப் 2 டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ் மட்டும் பத்தாது, அவங்களுக்கு இன்சுலின் தேவைப்பட்டால் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மாடரேட் லெவல் ஆஃப் இன்சுலினை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி அவங்கள கண்ட்ரோல் கொண்டு வருவோம். அதே இப்போ டைப் 1க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் இன்சுலின் எடுத்தாங்கன்னா அவங்க இன்சுலின் வந்து ரொம்ப நாளைக்கு டு த லைஃப் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். பட் டைப் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. உடம்புல இருக்க சுகர் லெவல்ஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸை பொறுத்து கண்ட்ரோல் ஆகிறத பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா தேவையா இல்லையான்றதை டாக்டர் முடிவு பண்ணி அதை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணலாம்.
இப்போ இவ்வளோ நேரம் வந்து ஒரு டயபிட்டிஸால அஃபெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், டயட் பிளான் எப்படி இருக்கணும்னு எல்லாமே பார்த்தோம். எனக்கு இனிமேல் வரக்கூடாது டயபெட்டிஸ் அப்படின்னா நான் என்னென்ன மாதிரி ப்ரிகாஷனாக மெஷர்ஸ் எல்லாமே எடுக்கணும் சார்? நல்ல கேள்வி. ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க யங்கர் ஜென்ரேஷன்ஸ்க்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேள்வி. இப்போ டயபெட்டிஸ் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது 4 ஃபேக்டர்ஸுங்க. ஒன்று வந்து உங்களோட சாப்பாட்டு முறை, நீங்கள் என்ன மாதிரி சாப்பாடை வந்து சாப்பிட்றீங்க அப்படின்றத நீங்கள் மானிட்டர் பண்ணணும். நிறைய பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் செய்கிறத விட ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஆன்லைன் ஆர்டர்ஸ், ஏன்னா உங்களோட வேலைகள் அந்த மாதிரி இருக்குது, நீங்கள் வெளில போகிற இடத்துல வந்து செஞ்சு கொண்டு போக முடியாத நிலைமையில் இருக்கிறதுனால அந்த மாதிரி போடுறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணவும் முடியாது. பட் ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸாக போங்கன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் எண்ணெயில் போட்டு பொரிச்ச ஐட்டத்தை வந்து அவாய்ட் பண்ண முதல்ல வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிவிடுங்க, சரிங்களா? ஏன்னா அதோட ஹெல்த்தியர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அவிச்ச ஐட்டம்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்ச ஐட்டம்ஸ் வந்து வேண்டாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, பேக்டு ஃபுட்ஸு, சிப்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு, அதிகமாக ஆர்டிஃபிஷியல் சுகர்ஸ் சேர்த்துருக்க எந்த ஒரு ஃபுட்ஸுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்க இன்சுலின் ரிசர்வை வச்சு நீங்கள் ரொம்ப நாள் ஹெல்த்தியாக வாழலாம். 2, அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வெளில இருக்க ஃபுட்டை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடாம வீட்டில் வந்து சமைச்சு கொண்டு போகிற பழக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா உண்டாக்கிக்குங்க. ஏன்னா வந்து வெளியில் ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னு வைங்களேன், ஒரு 100 பேருக்கு சமைக்கிறாங்க. அந்த 100 பேருக்கு தேவையான சர்க்கரை, உப்பு, எண்ணெய், காரம் தான் அவங்க போடுவாங்க. பட் இதுவே நீங்கள் வீட்டில் செஞ்சு நீங்கள் வீட்டில் 4 பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா 4 பேருக்கு தேவையான சர்க்கரை, உப்பு, எண்ணெய் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 100 பேருக்கு செய்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும், 4 பேருக்கு செய்கிறது ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூட் ஆகும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு இதிலே டிஃப்ரென்ஸ் புரியுது இல்லை? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெளில சாப்பிட்றத கம்மி பண்ணிக்கோங்க. வெளில சாப்பிட்ற நிலமை இருந்ததுன்னா நீங்கள் என்ன சூஸ் பண்ணி சாப்பிட்றீங்கன்றதை வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக பிக் பண்ண ஆரம்பிங்க. ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஆர்டிஃபிஷியல் சுகர் சேர்த்துருக்க ஜூஸ் ஐட்டம்ஸு, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸு, ப்ளஸ் வந்து சிப்ஸ் மாதிரி இருக்க ஐட்டம்ஸை வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரிகார்டிங் ஃபுட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு வந்து இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சொஃபஸ்டிகேட்டான லைஃப் ஸ்டைலுக்கு வந்து அடாப்ட் ஆகிட்டோம். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செடென்டரியான லைஃப் ஸ்டைலில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஸோ நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா உட்காந்தே ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா அந்த உடம்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த உடம்பை இயக்க வைக்கிறதுக்கு வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து 45 minutes to 1 hour வாக்கிங், ஒர்க் அவுட் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். ஸோ ஃபுட்டுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட்ஸ், வாக்கிங் ரொம்ப 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 மெயின். எல்லா பேஷண்ட்ஸை விட்டாலுமே வந்து நான் ரெகுலராக யார் என்கிட்ட இந்த டவுட்ஸ் கேட்டாலுமே இதை நான் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு, உங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ், உங்களோட மென்டல் ஸ்ட்ரெஸ் ரெண்டுமே வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் மேனேஜ் பண்ணிங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கொண்டு போகாது. எஸ்பெஷலி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்னால அதிகம் பாதிக்கப்படுறது பெண்கள் தான், சரிங்களா? ஸோ அதனால் வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணி ப்ராப்பரான ஸ்லீப்பு, ஒரு நாளைக்கு வந்து 7 to 8 hours நீங்கள் ப்ராப்பராக தூங்குனீங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி பிரச்சனை வந்து உடம்புல இருக்காது. இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரான பாடி ஹெல்த் செக்கப்ஸ் வந்து தயவுசெய்து பண்ணிக்கோங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் கிடையாது, நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ்க்கு நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் செக்கப்ஸ் வந்து ஃப்ரீ தான். நீங்கள் பேசிக்காக எந்த ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சக்கரை நோய்க்கு டெஸ்ட் பண்ணுறது, பிபிக்கு டெஸ்ட் பண்ணுறது, கொலஸ்ட்ரால் டெஸ்ட் பண்ணுறது, கிட்னி ஃபங்க்ஷன் பார்க்குறது எல்லாமே வந்து ஃப்ரீ தான். 30 வயசுக்கு மேலே உடல் பருமன் யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கோ, யாரோட ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது, ப்ளஸ் வந்து ஹைப்பர்டென்ஷன் ஹிஸ்ட்ரி இருக்குது, யாரோட லைஃப் ஸ்டைல் வந்து நான் சொன்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் இருக்குன்றதை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 30 வயசுக்கு மேலே இயர்லி ஒன்ஸ் ரெகுலர் ஹெல்த் செக்அப் பண்ணி இந்த 4 முறையுமே வந்து ஃபாலோ பண்ணால் டயபெட்டிஸ் வராமல் நம்ம தடுக்கலாம். ஓகே சார், சொன்ன மாதிரி டயபெட்டிஸில் நிறைய டவுட்ஸ் நமக்கு இருந்திருக்கும், அது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. அதை தாண்டி டயபெட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அது எல்லாமே மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். எங்கள் கூட ஜாயின் பண்ணி மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ.